திருவொற்றியூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வந்த மணிவண்ணன் மணலி மார்க்கெட் பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் மின்விளக்கு சரியாக எரியாததால் சாலையில் நின்று கொண்டிருந்த எருமை மாடு மீது எதிர்பாராத விதமாக மோதியுள்ளார். இதில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த அவர் தலையில் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்றிருந்தார். இந்நிலையில் சிகிச்சையில் இருந்த மணிவண்ணன் கோமா நிலைக்கு சென்றதாக தெரியவந்த நிலையில் விபத்து நேரிட்ட சாலையில் தெருவிளக்குகளை எரிய வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக விடுதியில் வழங்கப்படும் உணவில் புழுக்கள், பூச்சி உள்ளிட்டவைகள் இருப்பதாக புகார் அளித்துள்ளது. மேலும் தரமற்ற உணவு வழங்கப்படுவது குறித்து பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் விடுதி மாணவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே வேனில் கல்வி சுற்றுலா சென்ற பள்ளி சிறுமிகளை சினிமா பாடலுக்கு நடனம் ஆட வைத்து வீடியோ பதிவு செய்த ஆசிரியர்கள் அதனை சமூக வலைதளங்களில் வெளியிட்டதாக புகார் அளித்துள்ளது. சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோவை கண்டு பள்ளி மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படும் நிலையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் சேத்தியாத்தோப்பு பகுதியில் அரசு பேருந்துகள் போதிய அளவில் இயக்கப்படவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் சேத்தியாத்தோப்பிலிருந்து பாளையங்கோட்டை நோக்கி இயக்கப்பட்ட அரசு பேருந்தில் கூட்ட நெரிசல் காரணமாக படிக்கட்டில் தொங்கியவாறு ஆபத்தான முறையில் பள்ளி மாணவர்கள் பயணம் மேற்கொண்டனர். இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள மாணவர்களின் பெற்றோர்கள் போதிய பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் கடலூரில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சி.பி. ஆதித்யா செந்தில்குமார், மாநகராட்சி ஆணையாளர் அனு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். கடலூர் நகர அரங்கில் தொடங்கிய இந்த பேரணி முக்கிய சாலைகளின் வழியாக அரசு தொழிற்பயிற்சி மையத்தில் நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.